ஹாய் ஹலோ. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நியூ கெஸ்ட் ஒருத்தன் வந்திருக்கான். அந்த கெஸ்ட்டு யாருன்னு பார்க்குறீங்களா? என் பின்னாடியே தான் ஒழிச்சிருக்கான். தெரியுதா? தம்பி வந்து குட்டி பையன் போலதுக்கு. பசங்க வந்து போசட்டிக்கிட்ட போகிறப்போ ஏன் கீழே விழுந்துட்டானா. விழுந்து கிடந்தப்போ பசங்க எடுத்து வந்து கொடுத்துருந்தானுங்க. இன்னும் பறக்க முடியல, ரொம்ப குட்டியாக இருக்குது. மேலடே வச்சு செல்லோடு மேலே ஏறி போய் உட்காந்துக்குது. நகலும் நல்ல ஷார்ப்பாக தான் கட்டி பிடிச்சிக்குது. பிடிச்சடே குத்துது போட்டுக்கிட்டு. ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுக்கு சாப்பாடு என்ன போடணும், கிளிக்கு எத்தனை ஏஜ் ஆகுது, ஒன்றுமே எனக்கு கிளியை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. யூடியூப்பில் பார்த்தேன். இதுக்கு எப்படி இருந்தாலும் 2 மாதம் 3 மாதம் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இதுக்கு இன்னும் முடியவே அந்தளவுக்குலாம் இதுவாகலை, வளரல. அந்த ரெக்கை கிட்டலாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இதுக்கு சாப்பாடு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாமா, வாழைப்பழம், ஒயிட் ரைஸ் இந்த மாரி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ் இன்னும் நிறையா சொன்னாங்க, கம்பு கேளு. ஆனால் இது குட்டியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து சர்லாக் மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து விட்டு நவரவே மாட்டேன். பல்லு கூட நான் விளக்க முடியல. மேலே இதுக்கு உட்காந்தே இருக்கான். திரும்பி தூக்க போனால் அப்படியே ஹோல்டு அப்படியே நல்லா பிடிச்சி சட்டையை பிடிச்சி அழுத்திக்கிறான். நகம்லாம் சரியான சருப்பாக இருக்குது. மேலே வச்சு அழுத்த எனக்கு வலிக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் இருந்துச்சா கொஞ்சம் இது பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன சாப்பாடெலாம் போட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரை இப்போ தான் கத்துறான். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் தெரிஞ்சு சொல்லுங்கள். தலையில் பாருங்கள், கொஞ்சம் முடியே இல்லாமல் அப்படி குட்டியோடு தான் இருக்குது. இது எத்தனை ஏஜ் இருக்கும், இதுக்கு என்ன சாப்பாடு போடலாம், எப்படி ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் சரியானவும் பறக்க விட்ருவேன். கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சோன்னே பறக்க விட்ருவேன். ஆனால் வளர்த்ததுக்கப்புறம் பறக்க விட மனசு வருதான்னு தான் தெரியல, பார்க்கலாம். அவனுங்களாம் ஓல்டு கெஸ்ட்டு. பா இதுனே வந்துடுவானுங்க. அவனுங்கெல்லாம் ஓல்டு கெஸ்ட்டு. தேவையான தீவன புல்லெல்லாம் போட்டு வந்தேன், முளைச்சி வந்துடுச்சு. கொஞ்சம் ஈரமாக இருக்குது, நீ தண்ணி ஊற்ற வேணான்னு நினைக்கிறேன்.